வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 10th அதாவது நீங்கள் 10வதில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து உங்களுடைய 10th வந்து இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 10th மார்க் பேஸ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம் தான். ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், எங்கெங்கே லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா யாந்த்ரா இந்தியா லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 28/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து SC ST 5 years, OBC வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years வரைக்கும் வந்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது 29 years வரைக்கும் இருக்கிறவங்க SC ST கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து 27 years வரைக்கும் இருக்கிறவங்க OBC கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ITI கேட்டகரி, நான் ITI கேட்டகரி, ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ அந்த மார்க் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியா முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் ஸ்பெசிஃபை பண்ணி அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இடங்களை வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு yantraindia.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவே வந்து அதாவது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மார்க்கு, ஸோ இதெல்லாமே வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி அதாவது ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க JPEG ஃபார்மெட்டில் 20 KBலேருந்து 70 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் காப்பி, ஸோ அதுவும் வந்து ஒரு 20 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ JPEG ஃபார்மெட்டில் ஆதார் கார்டு நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி வந்து இவங்க உங்களுடைய கிரேடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. A+ அப்படிங்கிறது வந்து 90% மேலே. A அப்படிங்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 80லேருந்து 89% வரைக்கும் இருக்கிறவங்க A. அதே மாதிரி B+ அப்படிங்கிறவங்க 70-79. ஸோ இது மாதிரி வந்து கிரேடு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 200 rupees OBC கேண்டிடேட், அதே மாதிரி 100 rupees SC ST அண்ட் உமன் கேண்டிடேட்டுக்கும் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவும் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான வேக்கண்ட் எங்கே, தென் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு பேஸ் பண்ணோன்னா 19வதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 20, 21. ஸோ இதில் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கான வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.